ஒரு வாரம் தான் இருக்குது, நீங்கள் தட்டி கேட்கணும்னு நினச்சிங்க, ஒரு வார்த்தை விடாமல் எல்லாமே கேட்குறீங்க. எல்லாரும் தப்பு பண்ணால் கேட்கக்கூடிய விஜய் சேதுபதி இதை விட நிறைய வார்த்தைகள் விட்டு சாண்ட்ராவை இது வரைக்கும் ஏன் கேள்வியே கேட்கல? பார்வதி கம்ருதீன் அந்த கார்லேருந்து சாண்ட்ராவை தள்ளி விட்டது தப்பு தான், அவங்க அதே மாதிரி ஒரு சில வார்த்தைகள் விட்டது தப்பு தான். ஆனால் அதே இடத்துல சாண்ட்ராவும் பேச தானே ஆரம்பித்தாங்க, அவங்களும் ஒரு சில வார்த்தைகள் விட தானே ஆரம்பித்தாங்க. நீங்கள் ஏன் சாண்ட்ரா அது மாதிரி பேசுனீங்க அப்படின்ட்டு எந்த இடத்துலையாவது விஜய் சேதுபதி கேட்டாரா பாருங்க. இந்த கார் டாஸ்க் இல்லாமல் இந்த ஃபேமிலி ரவுண்டில் கூட சுபிக்ஷாவோட வந்து தம்பி சொல்லியிருப்பார், என் தங்கச்சி எங்கள் அக்காவுக்கு வந்து நீங்கள் பூச்சி மருந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்ட்டு. அந்த விஷயத்தையும் எந்த இடத்துலையும் விஜய் சேதுபதி நோட் பண்ணி கேட்கவே இல்லை. அதுக்கு முன்ன இன்னும் நிறைய வார்த்தைகள் வந்து பேசுனாங்க. இதே சுபிக்ஷாவை கூட உக்காண்டு அவங்க கையாலே இடித்து கீழே தள்ளது, இதெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் எந்த விஷயத்தையுமே சாண்ட்ராவை கேட்கல. அதே மாதிரி திவ்யா சாண்ட்ரா பிரச்சனையில் கூட திவ்யாவை தான் நல்லா ரோஸ்ட் பண்ணாரே தவிர்த்து சாண்ட்ராவை எந்த விதத்துலையுமே விஜய் சேதுபதி கேட்கவே இல்லை. பிரவீன் காந்தி வீட்டில் ஒரு வாரம் தான் இருந்தார். அவரை நேற்று பார்த்த உடனே உங்களுக்கு ஏன் சார் ஏமால் இவ்வளோ கோவம், வெளியே உங்கள் இன்டர்வியூலாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதாவது உங்களை யாராவது தாக்கி ஏதாவது பேசினா மட்டும் அதை நோட் பண்ணி கேட்குறீங்க. சாண்ட்ரா வீட்டுக்குள்ளே பண்ணக்கூடிய தவறை ஏன் இது வரைக்கும் இவர் நோட் பண்ணி கேட்கல? நல்ல வேலை, இந்த கப்பை தூக்கி எங்கே சாண்ட்ரா கையில் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். சாண்ட்ரா வெளியே வந்துட்டாங்க. அது வரைக்கும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி கொஞ்சம் தப்பிச்சுக்குது. நடிப்பறக்கி சாண்ட்ரா வெளியே வந்தது உங்களை எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள்.